ஸோ இந்த அம்பால ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருவோம், அதாவது சகப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவோம். இந்த சகப்பு கம்பள விரிப்புல இந்த அம்பால நம்ம வீட்டுல முதல்ல வச்சிடணும் ஒரு இடத்துல. ஸோ இப்போ நம்ம வாசனை மிகுந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஊதுபத்தி. அந்த ஊதுபத்தியை நம்ம இதுல சொருகின்றோம்னா அந்த சாம்பல் இதுலயே கலெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே. சோ சூரிய பகவானுக்கும் ஏத்துற மாதிரி இருக்கும். சோ நமக்கும் ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த இறைவன் சூரியன் தான். சோ முதல்ல எடுத்தோடனே தாரா அவளோட கையில வந்து ஆயுதம் வந்து கத்திரிக்கோள். நமக்கு கெடுதல் பண்றவங்கள கட் பண்ணி வெளியே தேத்திடுவா. அவ்வளவுதான். நம்ம கிட்ட நெருங்கினா பொசுங்கணும், அதுக்கு சூரிய பகவான். சோ அதுக்கு வந்து சூரிய பகவான் வச்சாச்சு. அடுத்தது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தட்டுன்னு நம்ம எடுத்தா கூட அந்த தட்டுல பாத்தீங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், இது எல்லாமே அடிக்கிடணும். இதை ஒரு இடத்துல வச்சிடணும் தெய்வத்துக்கிட்ட. சோ இது வந்து பேச வச்சிடும். அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டத்துக்கு போக சொன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை. இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். சோ இந்த ஆந்தை மேல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் பதிச்ச ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு விதமான எந்திரங்கள் இருக்கும். சோ உங்ககிட்ட ஒரு எந்திரம் இருக்கும், என்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கும். சோ ஒவ்வொரு இதுல ஒரு விதமான எந்திரம். இது பியூர் காப்பர் அண்ட் பிராஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து நம்ம இந்த விளக்கை உள்ளேயும் ஒரு எந்திரம் இருக்கு. ஆமா, இது என்ன எந்திரம்னா ஸ்ரீ எந்திரம். சோ உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா ஜல தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜலத்துல விளக்கேற்ற, அதாவது ஜலம்னா தண்ணி, அந்த தண்ணியில விளக்கேற்றணும். அதனால இந்த ஸ்ரீயந்திரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு லேயர் வந்து நம்ம எண்ணெய் ஊத்தணும். வீட்டுல நல்ல எண்ணெய் ஊத்தலாம். கிண்ணத்துல நீங்க முதல்ல தண்ணி சுத்தமான நீர் நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு லேயர் ஃபுல்லா தூய்மையான நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போடலாம், இல்ல நூல் திரி போடலாம். போட்டுட்டு விளக்கேற்றணும்னா கண்டிப்பா நிச்சயமா எரியும். அந்த தீபம் வந்து பிரகாசமா எரியும். அந்த தீபம் எந்த அளவுக்கு பிரகாசமா எரியுதோ அந்த அளவுக்கு 2026ல உங்க வாழ்க்கை பிரகாசமா ஒளிக்குங்க. ஸோ இந்த அம்பால நம்ம பார்க்கும் பொழுது இந்த அம்பாளுக்கு மந்திரம் சொல்லிட்டா தாரே துத்தாரே துரி, இந்த அம்பாலோட மந்திரம். இப்ப இதுக்கு ஒரு ஐஸ்வர்ய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இதை வாங்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்போம். அது குரு வழியில வந்த மந்திரம். சோ அந்த நாள் முதல் நாள் நம்ம காலையில நைட்டு 12 மணிக்கு கண் வச்சு நம்ம அந்த விளக்கேற்றோம், நம்ம எல்லாரும் படுத்துறோம். காலை எழுந்து குளிச்சுட்டு நம்ம நியூ ட்ரெஸ் போடுறோமோ இல்ல நார்மல் ட்ரெஸ் போடுறோமோ, பூஜனம் போகும்பொழுது இல்ல பழங்கள், அந்த அரிசி, பருப்பு எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஜலதீபம் வச்சிருக்கோம். அதுல ஸ்ரீ யந்திரம் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் ஸ்ரீ யந்திரத்துல தான் இருக்கும். அதனால அந்த ஸ்ரீ யந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜலதீபத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டு அந்த தாரா தேவி கிட்ட ஒரு கையில நம்ம வழிபாடு பண்ணிட்டு இதுல ஊதுபத்தி இருக்கும், அந்த ஊதுபத்தி காட்டிட்டு அந்த சூரிய பகவானை பார்த்துட்டோம்னா அந்த ஆண்டு முழுக்க நமக்கு நல்ல கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு பார்க்கும் போதே புக் பண்ணிடுங்க. 1950 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. 2026 நமக்கு பிரகாசமா அமைய போகுது அப்படின்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவீங்க?